ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அடை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் நான் பருப்பு ஊற வச்சுருக்கேன், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், துவரம் பருப்பு போட்டிருக்கேன், பாசிப்பருப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் உளுந்து போட்டிருக்கோம். எல்லாமே ஒரு 100 எடுத்துக்கோங்க. அதை ஊற வைக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரவை ஊற வச்சுருங்க, ஒரு 2 கப்பு. அது 100னா இது 2 கப்பு ஊற வைக்கணும். ரவை ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம பருப்பு அரைக்க போகிறோம். அதில் கொஞ்சோண்டு சின்ன சீரகம் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க அரைக்கலாம். நம்ம ரவையை ஊற வச்சோம்னா 2 மணி நேரம், அதை நல்லா கரைச்சிக்கிட்டு இந்த பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் கலந்துக்கிடணும். அது கூட நம்ம என்னெல்லாம் போட போகிறோன்னா, 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், தேங்காய் துருவி வச்சுருக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அந்த மாவு கூட நம்ம வெங்காயத்தையும் அந்த தேங்காயையும் கொட்டி நல்லா கிளறணும். அடுத்து வத்தத்தூள் 2 ஸ்பூன், தேவையானது உப்பு, போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா கிளறியாச்சு. இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வாங்க இந்த மாவை ஊற்றி அடை செய்யலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ பிரட்டி போட்டுக்கலாம். இப்போ எடுத்துடலாம், வெந்துருச்சு. இந்த பாருங்கள், இதுக்கு நல்லா தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், செஞ்சு பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.